ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலில் இருந்து பேசுகின்றேன். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சாஃப்ட்வேர் பிளான்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம அதனை தொடர்ச்சியாக ஆர்ஓ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை பற்றி பார்க்குறோம். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அதே தாங்க. ஹைரைஸ் பில்டிங், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென்ட் பை ஆர்ஓ, ஆர்ஓனா என்ன, அப்புறம் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆர்ஓ, அப்புறம் ஆர்ஓ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி ப்ராசஸ் என்ன, அதோட யூசேஜ் என்ன, அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி, இம்பார்ட்டன்ஸ் பேராமீட்டர்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸு, கடைசியாக நம்ம வந்து வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்ஓ அண்ட் சாஃப்ட்னர்னு பார்க்க போகிறோம். ஆர்ஓக்கும் சாஃப்ட்னருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சின்ன மைல்டு வித்தியாசம் தான். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆஸ்மோஸ்னு என்னங்க? ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் தான் வந்து ஆர்ஓன்னு நம்ம சொல்ல சுருக்கமாக. இது என்ன பண்ணுதுன்னா, தண்ணியில் கலந்துருக்கிற மினரல்ஸை வந்து அதிகமாக கலந்துருக்க மினரல்ஸ் சால்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் ஆர்ஓ. இது வந்து நார்மலாக பண்ண முடியாது. இதுக்கு வந்து அண்டர் ஒரு சர்டன் ப்ரெஷரில் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரன் மூலிமா அதை செலுத்தி அது மூலிமா கிடைக்கிற வாட்டர் தான் வந்து நம்ம ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ண முடியும். சரி, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் பாக்டீரியாஸ்லாம் கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பியூர் வாட்டராக நம்மளுக்கு கிடைக்கும். எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங்க்கும் ப்ளஸ் குக்கிங்க்கும். எங்கள் ஃபுட் கோர்ட் இப்போ பெரிய பெரிய பில்டிங்கு, ஆஃபீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆஸ்மோசிஸ். சரி, அதில் வாட் இஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ஸுங்க. ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படி மூலயமா நீங்கள் ஒரு தண்ணியை செலுத்துனீங்கன்னா, வாட்டரை வந்து அதில் இன்லெட் கொடுத்தீங்கன்னா, அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து ஹை கான்சன்ட்ரேஷனோட கிடைக்கும். சால்ட்டு, அதாவது சால்ட் வாட்டர் அதிகமாக கிடைக்கும். ஹை மினரல்ஸ் கலந்துருக்கும் அந்த வாட்டரில். லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக ஆகிடும் அந்த வாட்டர். அதுதான் வந்து இது வந்து நார்மலாக ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஹை ப்ரெஷர் கொடுத்து ஆஸ்மெட்டிக் ப்ரெஷரை விட அதிகமாக கொடுக்கும்போது தான் அது வந்து நமக்கு வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம தண்ணி வந்து கிடைக்கும். அதாவது ஹையாக இருக்கிற டிடிஎஸ், அதாவது மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு வாட்டரை வந்து நீங்கள் வந்து இதில் செலுத்துனீங்கன்னா, ப்ரெஷரோட ஹை ப்ரெஷரோட இந்த மெம்பரேனில் செலுத்துனீங்கன்னா, செமி மெம்பரில் இன்புட் கொடுத்தீங்கன்னா, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன், அதாவது லோ டிடிஎஸோட வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். எப்போ அந்த ப்ரெஷர் ஆஸ்மெட்டிக் ப்ரெஷரோட அதிகமாக கொடுக்கும்போது. இதுதாங்க ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா என்னங்க? அது ஒரு மெம்பரேன், பயாலஜிக்கல் மெம்பரேன். அந்த மெம்பரேன் என்ன பண்ணுது, அது வந்து இட்ஸ் பர்மிட்ஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் சர்டன் மாலிகுல்ஸ் ஆர் அயன்ஸ் டு பாஸ் த்ரூ இட். எல்லாத்தையும் பர்மிட் பண்ணாது. சில தண்ணி, அதாவது தண்ணியில் கலந்து இருக்கிற அந்த அயன்ஸு மினரல்ஸை வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணாது. சிலது மட்டும்தான் அலோவ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து இது செமி பெர்மியபிள் மெம்பரேன். சரி, வாட் இஸ் ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர்னா, ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் இஸ் தி மினிமம் ப்ரெஷர் விச் நீட்ஸ் டு பி அப்ளைட் டு எ சொல்யூஷன் டு ப்ரிவென்ட் தி இன்வெர்ட் ஃப்ளோ ஆஃப் இட்ஸ் பியூர் சால்வெண்ட் அக்ராஸ் ஏ செமி பெர்மியபிள் மெம்பரேன். அப்படின்னா ஒரு மெம்பரேன் மூலமாக, செமி பெர்மியபிள் மூலமாக ஒரு வாட்டரை நீங்கள் வந்து பாஸ் பண்ண விடாமல் தடுக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது. அந்த ப்ரெஷர் தான் ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெஷரை விட அதிகமாக போகும்போது தான் நமக்கு தேவையான ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம ஆர்ஓ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுது. ஒரு சிம்பிள் டயக்ராம் ஆஸ்மோசிஸ்க்கும் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள் பாருங்கள். ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் இருக்கும்போது பியூர் வாட்டர் என்ன ஆகுது, செமி பெர்மியபிள் மூலமாக பாஸ் பண்ணி வெளில வர வாட்டர், அவுட்புட் வாட்டர் க்ரீனில் இருக்குங்க. அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்ஸாக இருக்குது. அதாவது நிறைய சால்ட் சொல்யூஷனாக இருக்குது, நிறைய மினரல்ஸ் கலந்துருக்கு தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன தேவை, கம்மியாகணும் டிடிஎஸ், அதாவது மினரல்ஸ் கம்மியாக இருக்கிற டிடிஎஸ் தேவை, அதாவது வாட்டர் தேவைப்படுது. அது வந்து என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்ளை, ப்ரெஷர் ரெட் கலர் ரைட் சைடு இருக்க டயக்ராம் பாருங்கள். ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த கண்டாமினேட் வாட்டரை ரிவர்ஸில் நம்ம அனுப்புகிறோம். ரிவர்ஸில் அனுப்பும்போது செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலமா ரிவர்ஸில் அனுப்பும்போது நம்மளுக்கு பியூர் வாட்டர், லோ டிடிஎஸ் வாட்டராக கிடைக்குது. இதாங்க ஆஸ்மோசிஸ்க்கும் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இது ஒரு ஃப்ளோ சார்ட். நார்மலாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண வாட்டரை வந்து ஏற்கனவே சாஃப்ட்னர் பிளான்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். சாஃப்ட்னர் பிளான்ட்டில் இருக்கிற வாட்டர் வந்து சாஃப்ட்னர் பிளான்ட் வந்து டிடிஎஸை ரிமூவ் பண்ணாது. ஆனால் வந்து ஹார்ட்னஸ் மட்டும் தான் அது எடுக்கும். அந்த வாட்டர் தான் நம்ம வந்து இங்கே ஹார்ட்னஸ் எடுத்தால் தான் நம்ம வந்து அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கும். பைப் லைன்லேயும் சரி, மெம்பரேன் இது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அந்த வாட்டர் தான் நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாட்டரை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்ரிங்கிங் யூஸ் பண்ணோம். ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ண வாட்டர் தான் நம்ம வந்து ஒரு சம்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த சம்பு மூலிமா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரா வாட்டர் ஃபீட் பம்புன்னு போட்டுருக்கு. அந்த ரா வாட்டர் ஃபீட் பம்ப் மூலிமா இந்த டியூவல் மீடியா ஃபில்டரு
இந்த அயன் ரிமூவல் ஃபில்டர் இது ரெண்டுத்தையுமே வந்து அதாவது நார்மலாக இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கேல் அண்ட் டோசிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டோசிங் கொடுத்து ஸ்கேல் ஃபார்ம் இருக்குது அந்த டோசிங் கொடுத்து கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு இன்லெட் பார்த்தீங்கன்னா மைக்ரோன் ஃபில்ட்ரேஷன் மூலயமா ஆரோட மைக்ரோன் ஃபில்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோன் ஃபில்ட்ரேஷன் மூலயமா நம்ம வந்து ஒரு 5 மைக்ரோன் கீழே இருக்கிற ஒரு சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் பம்ப் மூலிமா அந்த ப்ரெஷர் பம்ப் பார்த்தீங்கன்னா 16 kg/cm² ப்ரெஷரில் நம்ம வந்து அதை இன்புட் கொடுத்து அந்த ப்ரெஷரில் வந்து நம்ம ஆர்ஓக்கு அதாவது மெம்பரேனுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 3 ஸ்டேஜ் மாதிரி 3 பைப்லைன் அந்த இதில் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 0.0001 மைக்ரோன்னு எல்லா இம்ப்யூரிட்டிஸும் எல்லா டிடிஎஸும் குறைச்சி நம்மளுக்கு அவுட்புட் வாட்டர் பியூர் ட்ரிங்கிங் வாட்டராக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ஸ்டெரிலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா பாக்டீரியா வைரஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி 99.9% வாட்டர் பியூர் வாட்டர் நம்மளுக்கு ட்ரிங்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஆஸ் பர் இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நம்போனா பிஎஸ் அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இது இன்னொரு டயக்ராம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரியறதுக்காக நான் இது நார்மலாக எப்படி இருக்கும் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ரீட்மெண்ட் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோஸ்னு இருக்கும். நம்ம வெறும் இதில் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் தான் இப்போ பார்க்குறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் பிளான்ட் பார்த்துருப்போம். அதில் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ரா வாட்டர் வந்து ஒரு டேங்கர் மூலிமா ரா வாட்டர் வருது, அதை ஃபீட் பண்ணி நம்ம ப்ரீ குளோரைசேஷன் சொல்லுவாங்க. குளோரின் வந்து டோஸ் பண்ணலாம். டோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியா அதில் இருக்கிறது போயிடும், ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் ஃபில்டர் ஆக்டிவ் சாண்ட் ஃபில்டர் ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல் டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் சாஃப்ட்னர் பிளான்ட் மூலிமா போய் சாஃப்ட்னரில் வந்து உங்களுக்கு ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாட்டர் திருப்பி டீக்ளோரைசேஷன் பண்ணுவாங்க. திருப்பி குளோரின் டோஸ் பண்ணலாம் பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆன்டிஸ்கேலன் டோசிங் கொடுத்து அதாவது ஆர்ஓக்கு வரதுக்கு முன்னாடி ஆன்டிஸ்கேலன் டோசிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மோஸ்க்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா அதாவது ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணிடுறோம், ஆன்டிஸ்கேலன் டோசிங் கொடுத்துட்றோம். இதெல்லாம் கொடுத்து நம்ம ஆர்ஓக்கு நம்ம இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்ஓலேருந்து என்ன ஆகுது அதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் டிஸ்இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த அல்ட்ரா வயலட் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து பாக்டீரியா வைரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிஹெச்சும் நம்ம டோசிங் குடிக்கலாம். பிஹெச் வந்து சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நமக்கு தேவையானது எவ்வளோ 6.5 to 7.5. அது சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம பிஹெச் டோசிங் கொடுத்து திருப்பி குளோரின் டோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராடக்ட் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராடக்ட் தான் நம்ம யூசேஜுக்கு எடுத்துக்கிறோம். சரிங்க, எவ்வளோ வாட்டருங்க இப்போ நம்ம சொல்கிறோம். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராமில் ரிஜெக்ட் வாட்டர்னு எல்லாத்துலேயும் போட்டிருப்போம். இதுலேயும் ரிஜெக்ட் வாட்டர் போட்டிருப்போம். இதுலேயும் பார்த்துங்க ரிஜெக்ட் வாட்டர் ஒரு கார்டனுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிடிஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே சால்ட்டு தான் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அந்த டிடிஎஸ் வந்து நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. அப்படியே அதை வந்து பிளெண்டுனா மிக்ஸ் பண்ணி நார்மல் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதாவது ரா வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம லேண்டுக்கு எது இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரிஜெக்ட் வாட்டர் எவ்வளோ ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா ஒரு 10 கேல் இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வாட்டர் ஒரு 10 கேல் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன் பெர் ஹவருக்கு. அதனுடைய டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 1000 ppm இருக்கும். 1000 ppm டிடிஎஸ் வாட்டரை இன்லெட்டை கொடுத்தீங்கன்னா அவுட்லெட் பார்த்தீங்கன்னா 7.5 தான் கிடைக்கும். மீதி 2.5 வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ 25% வாட்டர் வந்து வேஸ்ட்டாக தான் வெளில போகும். இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். ஆனால் ஆஃபீஸில் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டோர் பண்ணி பிளெண்ட் பண்ணி ரா வாட்டர் பிளெண்ட் பண்ணி கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ppm பார்த்தீங்கன்னா 50 ppm கிடைக்கும் அவுட்புட். 1000 ppm கொடுத்தீங்கன்னா 50 ppm கிடைக்கும். ஆனால் 25% ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஃபார்முலா வந்து பாருங்கள். சால்ட் பாசேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெர்மிட் வாட்டர் வந்து சால்ட் பாசேஜ் ஈக்குவல் டு பெர்மிட் டிடிஎஸ் பை ஃபீட் டிடிஎஸ். பெர்மிட் டிடிஎஸ் எவ்வளோ இருக்கும்? பெர்மிட் டிடிஎஸ்னால் ஒன்றும் இல்லை, அவுட்புட் ஆரோட அவுட்புட் வாட்டரோட தான் பெர்மிட்னு சொல்கிறோம். அது 50/1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5% வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 5% பாஸ் ஆகும். மீதி 95% வந்து ரிஜெக்ட் ஆகி வெளில போயிடும். ஸோ அதுதான் வந்து 25% வேஸ்ட் ஆகும் வாட்டர் உங்களுக்கு. இதனால் வாட்டர் கன்சம்ஷன் பில்டிங்க்கு ரொம்ப அதிகமாக ஆகும். ஆனால் வேறு வழி இல்லை. வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்க. இதெல்லாம் முக்கியமாக ஜஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா முக்கியமாக இதில் வந்து டிடிஎஸ் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஹார்ட்னஸ் வந்து வெறும் WTP தான் ரிமூவ் பண்ணணும். இதில் வந்து டிடிஎஸ் தான் ரிமூவ் பண்ணணும் முக்கியமாக. அப்புறம் TSS அப்புறம் சிலிக்கா. இப்போ TSS 5 இருந்ததுன்னு வச்சுங்க, சஸ்பெண்ட் சால்ட் 5 இருந்ததுன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நில் ஆகிடும். TDS 1000 இருந்ததுன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 50 to 100 ppm கிடைக்கும். சிலிக்கா முக்கியமாக இந்த சிலிக்காவும் ரொம்ப முக்கியமானது. அது 40 ppm இன்லெட்டில் இருந்ததுன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா பிலோ 1 கிடைக்கும். pH 7 to 8 இருந்ததுன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6.5 to 7.5 கிடைக்கும். அது இல்லாமல் என்ன டிஃப்ரென்ஸ் ஆர்ஓக்கும் ஷார்ட்னருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்னரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் ஹார்ட்னஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறோம், கால்சியம் மெக்னீஷியம் சால்ட்டு.
ஆனால் டிடிஎஸ் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணாது. என்ன இன்புட்டில் இருக்க டிடிஎஸோ அதே டிடிஎஸ் தான் அவுட்புட் இருக்கும். அந்த டிடிஎஸை நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம அதை வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம ஆர்ஓ கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அது குடிக்கிறதுக்கும் சரி இல்லை குக்கிங்க்கும் சரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து தேவையான மினரல்ஸ் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எவ்வளோ ரெக்வயர்ட் மினரல்ஸ் எவ்வளோ பிபிஎம் தேவையோ அந்த லெவலுக்கு 100 ppmக்குள்ளே நம்ம ரிமூவ் பண்ணி குட் அதாவது டேஸ்டியான வாட்டரும் பியூர் வாட்டரும் பாக்டீரியா இல்லாத வாட்டரும் நம்மளுக்கு கிடைக்கிது. இது ஒரு நார்மலாக ஒரு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டோட ட்ரிங்கிங் ஸ்டாண்டர்டில் முக்கியமாக ஒரு 4-5 பேராமீட்டர் முதல்ல கொடுத்துருதுன்னா கலர் வந்து நம்மளுக்கு அக்செப்டபிள் லெவலில் இருக்கணும், ஒரு 5 இருக்கணும். அதே மாதிரி ஆர்டர் அந்த ஸ்மெல்லு வந்து அதுவும் நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு லெவலாக இருக்கும், அக்ரிபிள் லெவலாக இருக்கணும். pH 6.5 to 8.5. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு குடிக்கிற நிலமையில் குடிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும். டர்பிடிட்டினா கலங்களும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், கலங்களே திருக்கூட கிளியராக இருக்கணும், அதுதான் டர்பிடிட்டி. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 500 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 2000 சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 500 தான் கரெக்டான ஒரு வேல்யூ. 200 போனால் உங்களுக்கு எல்லாமே மாறிடும், டேஸ்ட் மாறிடும், எல்லாமே மாறிடும். அது இல்லாமல் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குங்க, கால்சியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர், அயன்ஸ்லாம் கூட இருக்கும், அதில் ஃப்ளோரைட்ஸ் இருக்கும், மெக்னீஷியம் இருக்கும், மினரல் ஆயிலெலாம் கூட கலந்துருக்கும். இதெல்லாம் கூட செக் பண்ணணும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸு. பட் நம்ம நார்மலாக இது வந்து நான் என்ன சொன்னேன், இது 4 தெரிஞ்சாவே போதும் இன்டர்வியூவில் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கும். ப்ளஸ் பேசிக்காக இது 4 முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கும். அதான் எது டிடிஎஸ், ஹார்ட்னஸ்ஸு, டிஎஸ்எஸ் சஸ்பெண்ட் சாலிட்ஸு, டர்பிடிட்டி, டேஸ்ட்டு, ஆர்டரு, கலர், இது எல்லாம் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அது இல்லாமல் மைக்ரோபயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா பாக்டீரியா சரியாக யூவி சரியாக வேலை செய்யலை, இல்லை ஏதாவது ஒன்று வேலை செய்யலை அப்படின்னா கூட அந்த சிஸ்டம் அதை வந்து உங்களுக்கு கிளியராக இந்த அவுட்புட் வாட்டரில் தெரிஞ்சிடும். அந்த 2 பேராமீட்டர்ஸ் மைக்ரோபயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் இருந்தாலும் எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக போடுங்க. அப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அந்த கமெண்ட்ஸில். ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது ஃபோரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.